சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எல்லாரும் சொல்கிறாங்க இறைவன்னா கோயிலுக்கு தான் போகணும், கோயிலில் தான் இறைவன் இருக்குங்கிறாங்க. கடவுளுங்கிறது கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடவுள் என்பது கோயில் இருப்பதல்ல. இதுவரை எந்த ஒரு விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாத சக்தி அது. பிறப்பதும் இறப்பதும் எந்த விஞ்ஞானியாலும் முடியாது. உலகத்தில் எல்லா வித சந்திர மண்டலத்துக்கும் போயிட்டாங்க, சூரிய மண்டலத்துக்கு போகிறாங்க, புத பகவானை பார்க்க போகிறோங்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா என்ற சக்தி எப்படிப்பட்ட சக்தி என்பதை எந்த சக்தியாலும், ஆத்மா கிட்ட எதை சொல்கிறீங்களோ அதை செயல்படுத்தி கொடுக்குற சக்தி உங்களுடைய ஆத்மா என்கிற அந்த இறைவனை தவிர வேறு எந்த சக்திக்குமே கிடையாது. அந்த ஆத்மா என்கிற அந்த இறைவன் எதை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை படைச்சு கொடுத்துருவார். அந்த ஆத்மாவை நம்பி நீங்கள் எதை சொன்னாலும் அதை செஞ்சு கொடுக்கும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உங்கள் ஆத்மா கூட பேசணுன்னாக்கா எவ்வளோ தூரம் 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பிறந்தால் கூட இங்கே இருந்து அந்த ஆத்மாவில் ஒரு தியான நிலை, மன ஒருமைப்பாடில் ஆத்மா கிட்ட உங்களை நினச்சி மனக்கண்ணில் நினச்சி பேச ஆரம்பித்தா உங்கள் கூட அங்கே வந்து ஆத்மா பேசும். இவ்வளவு சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொடுத்த என் ஆத்மா இருக்கிற இறைவனுக்கு நன்றியை சொல்லி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்கள் உறுப்புகளுக்கு நன்றி யாரெல்லாம் தினசரி சொல்கிறாங்களோ அவங்க உடம்புல எந்த நோயுமே வராது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பெருமதிப்பிற்குரிய கோவை செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். அரசியலில் நிறைய பார்த்துருக்கோம் நீங்கள் பேசி. பட் ஆன்மீகம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து நீங்கள் பேசுகிறதா கேள்விப்பட்டோம். அதுலேயும் முக்கியமாக பணம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் அந்த ஓட்டத்தை நோக்கி தான் நம்ம வாழ்க்கையே நகர்ந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? பணம் உங்களுடைய பார்வையில் சார்? என்னுடைய ஆரம்பகால இளமை பருவத்திலேயே பள்ளி படிப்பிலேயே சுவாமி விவேகானந்தருடைய பள்ளியில் படித்தவருடைய விளைவு, அதனுடைய புஸ்தகங்கள் நிறைய விவேகானந்தருடைய புஸ்தகங்கள்லாம் படிப்போம். கார்ல் மார்க்ஸ் புஸ்தகம் படிச்சிருக்கோம், ஷேக்ஸ்பியர் புஸ்தகம் படிச்சிருக்கோம். இதெல்லாம் விட மெர்வின் ஒரு தமிழ் எழுத்தாளர் அற்புதமான வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அதிகமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவரை நேரிலேயே சந்தித்து நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் விட அப்துல் ரஹீம் என்கிற ஒருவர் எழுதிய புத்தகங்கள் குறைந்த ஒரு 40 புஸ்தகங்கள் இருக்கும். அத்தனையும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன, மனிதன் என்றால் என்ன என்பதையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையில் அதன் வழி வந்ததற்கு பிறகு நான் இளம் வயதிலேயே என்னுடைய 28 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதற்கு காரணமும் காங்கிரஸ் கட்சியில் எல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் சீட்டே கொடுப்பாங்க. நான் வந்து என்னுடைய 23 வயசுலேயே இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கணும், நம்மளால் இது முடியும், செய்ய முடியும், வர முடியும்னு ஒரு முடிவெடுத்ததோடைய விளைவு நான் 28 வயசில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதன் பிறகு தொடர்ந்து பொது வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் இருந்தாலும் கூட நம்முடைய ஆத்மா, அந்த பேசுகிற சக்தி உருவான பிறகு அந்த பேசுகிற சக்தி தான் இறைவன். எல்லாரும் சொல்கிறாங்க இறைவன்னா கோயிலுக்கு தான் போகணும், கோயிலில் தான் இறைவன் இருக்குங்கிறாங்க. கடவுளுங்கிறது கோயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடவுள் என்பது கோயில் இருப்பதல்ல. நம்ம கடந்து நம்முடைய வெளிமனது உள்மனது 2 மனசு இருக்குது ஒரு மனுஷனுக்கு. வெளிமனது என்பது எதை பார்த்தாலும் ஆசைப்படுவது, எதை பார்த்தாலும் விரும்புவது. உள்மனது என்பது ஒரு கட்டுப்பாடோடு இருந்து எதையாவது சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி கொடுப்பது உள்மனது. அந்த உள்மனதுக்கு கட்டுப்பட்டு யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் உயர்ந்த இடத்துக்கு செல்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. வெளிமனதில் ஒரு நாளைக்கு 20 ஆசைகள் 30 ஆசைகள் பார்ப்பதையெல்லாம் விரும்புவது. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்க்குற காரெல்லாம் வாங்கணும்னு விரும்பினா எந்த காரும் வாங்க முடியாது. உள் மனசுக்குள்ளே ஒரே ஒரு காரை வாங்கணும்னு முடிவு எடுத்துகிட்டு 6 மாதத்தில் வாங்கிடுவாங்க. அதற்கான சக்தியை கொடுக்கிற சக்தி அந்த ஆத்மாவுக்கு இருக்கிறது, அந்த பிரபஞ்ச சக்தி. அதுதான் வந்து இறைவன். இப்போ புறா, பறவை, கிளி எல்லாம் காலையில் பாருங்கள், எல்லாம் பறந்து கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டு போகும். அப்போ பார்க்குற 2 பேர் சொல்லுவாங்க அது எங்கே இறை தேட போகுதும் போங்க. அந்த இறை தேட செல்லுகிற பறவைகளைப் போல் உயிரினங்களுக்கு எங்கெல்லாம் சென்று இறை தேடுகிறதோ அதுபோல் மனிதனுடைய இந்த உடம்புக்கு இறையை கொடுக்கிற சக்தி அந்த ஆத்மாவுக்கு மட்டுமே உண்டு. அந்த ஆத்மா இயங்குகிற வரை, செயல்படுகிற வரை இந்த உடம்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும்.
அந்த ஆத்மாவும் அந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த உயிர் என்கிற அந்த சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தியை இதுவரை எந்த ஒரு விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியாத சக்தி. அது பிறப்பதும் இறப்பதும் எந்த விஞ்ஞானியாலும் முடியாது. உலகத்தில் எல்லா வித சந்திர மண்டலத்துக்கும் போயிட்டாங்க, சூரிய மண்டலத்துக்கு போகிறாங்க, புத பகவானை பார்க்க போகிறோங்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா என்ற சக்தி எப்படிப்பட்ட சக்தி என்பதை எந்த சக்தியாலும் இதுவரை உலகத்தில் எந்த நாடும் கண்டுபிடிக்கவில்லை, யாராலும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் இனிமேலும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா, அந்த இறைவன் என்பது நம்முடைய ஆத்மா தான். நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம இறைவனுக்கு நம்ம வழிபணிந்து நல்ல முறையாக அதுக்கு நம்ம ஆத்மாவுக்கு விசுவாசமாக இருந்து செயல்பட்டோம்னா நம்மளை எந்த சக்தியாலும் ஜெயிக்க முடியாது. நம்ம செயல்பாடுகளில் முறையான செயல்பாடு இல்லாமல் நம்முடைய உயிரை பற்றியே கவலைப்படாமல், ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல், நம்ம எதுக்காக பிறந்தோம், ஏன் வளர்கிறோம், ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறதே முழுமையாக தெரியாமல் ஏதோ போகிறோம் வர்றோம். நிறையா பேர் பாருங்கள், அந்த ஒரு ஜான் வகத்துக்காக வாழ்கிறோம்பாங்க. சாப்பாட்டுக்காக வாழ்வது வாழ்க்கையே அல்ல. உங்களுடைய ஆத்மா பிரபஞ்ச சக்திங்கிறது டிவி இருக்குது. இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிபரப்புகிறாங்க. எல்லா வீட்டிலும் உலகம் பூரா டிவியில் எந்த நேரத்துக்கு வேணாலும் டிவி ஆன் பண்ணால் அந்த நிகழ்ச்சி வந்துடும். ஒவ்வொரு டிவிக்கு யாரும் நிகழ்ச்சி ஒளிபரப்ப முடியாது. அது மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் ஆத்மாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. அந்த மனிதன் கண்டுபிடிச்ச டிவிலையும் தொலைக்காட்சி பெட்டியிலையும் அவ்வளோ சக்தி இருக்குது. செல்ஃபோன்லேயும் ஒயர் இல்லாமல் எங்கே வேணாலும் பேசிடுறோம். டெலிஃபோனும் அதே மாதிரி அலோன்னு அமெரிக்காவில் இருக்கிற பையனும் அப்பா நல்லா இருக்கீங்களான்னு பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு அந்த மனிதனுடைய ஆற்றலுக்கு, அந்த பேச்சுக்கு, அந்த ஒலிக்கு சக்தி இருக்குனாக்கா, நீங்கள் உள்ளே இருக்கிற ஆத்மா நீங்கள் விசுவாசமாக ஆத்மாக்கிட்ட எதை சொல்கிறீங்களோ அதை செயல்படுத்தி கொடுக்குற சக்தி உங்களுடைய ஆத்மா என்கிற அந்த இறைவனை தவிர வேறு எந்த சக்திக்குமே கிடையாது. எதை ஆராய்ச்சி செய்தாலும், எதை கண்டுபிடித்தாலும், எதை செய்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், எவ்வளோ பெரிய உலகம் பூராமே ஒரே ஆள் சொத்தாக வச்சு ஆண்டாலும் அந்த ஆத்மா என்கிற அந்த இறைவன் எதை படைக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அதை படைச்சு கொடுத்துருவார். நீங்கள் உங்களைவே நம்பாமல், அதுதான் தத்துவமாக சொல்லுவாங்க, தன்னையே நம்பாமல் வாழாதம்பாங்க. அந்த ஆத்மாவை நம்பி நீங்கள் எதை சொன்னாலும் அதை செஞ்சு கொடுக்கும். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. உங்கள் ஆத்மா கூட பேசணுன்னாக்கா எவ்வளோ தூரம் 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பிறந்தால் கூட இங்கே இருந்து அந்த ஆத்மாவில் ஒரு தியான நிலை, மன ஒருமைப்பாடில் ஆத்மாக்கிட்ட உங்களை நினச்சி, மனக்கண்ணில் நினச்சி பேச ஆரம்பித்தா உங்கள் கூட அங்கே ஆத்மா பேசும். செல்வராஜ் உங்களை பற்றி நினைக்கிறாருன்னு சொல்லும். அவ்வளோ பெரிய சக்தி இருக்கக்கூடிய அந்த ஆத்மா, அதுதான் இறைவன், அந்த பிரபஞ்ச சக்தி. அது இயங்குகிற வரை தான் உங்களை பேர் பிடிச்சி கூப்பிடுவாங்க, கும்பிடுவாங்க, வணங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த வாடகை வீடு மாதிரி ரெண்டல் ஹவுஸ், அந்த ஆத்மா இந்த இடத்த விட்டு வெளியே ஒரு நொடி பொழுதில் வெளியே போயாச்சுன்னா அந்த இறைவன் போயிட்டாருனாக்கா இந்த உடம்பு என்ன கேட்குறாங்க, ஒரே நிமிஷத்தில் பாடி எப்போ எடுக்கிறாங்கன்னு கேட்பாங்க. யாரும் பேரையும் கூட சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் 5 வருஷம் உத்தரவாதம், 6 வருஷம் உத்தரவாதம், 7 வருஷம் உத்தரவாதம்னு டிவி, ரேடியோ, ஃபேனு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்து கடையில் பலகையை தொங்க விட்டுருக்குறாங்க, பேப்பரை விளம்பரந்துடுறாங்க. எந்த ஒரு மனிதனுக்காவது 2 வருஷம் உத்தரவாதம், 3 வருஷம் உத்தரவாதம், 4 வருஷம் உத்தரவாதம் யாராவது ஒருத்தருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாராலையும் முடியாது. காரணம், அந்த இறைநிலை சக்தி ஆத்மாங்கிற அந்த இறைவன் இயங்குகிற வரை, அது போடுற தீனி போடுற வரைக்கும் தான் நீங்கள் எல்லாமே செயல்பட முடியும். இந்த உடம்பு செயல்பட முடியும். அதில் ஒரு டாக்டரே அறுவை சிகிச்சை செய்யும்போது என்ன சொல்கிறார், கடவுளை வேண்டிங்கன்னு சொல்கிறார். உங்களுக்கு மருந்து தான் கொடுக்க முடியும். நோயை குணப்படுத்துவது நம்முடைய உடம்பில் இருக்கிற ஆத்மா இறைவன் தான். அந்த இறைவனுடைய செயல்பாடு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிட்டாருன்னா எந்த மருந்து கொடுத்தாலும் நோயை குணமாக்க முடியாது. எந்த மருத்துவமனையில் யாருக்கு நான் எந்த நோயும் இல்லாமல் குணப்படுத்தி உங்களை உத்தரவாதம் கொடுத்து அனுப்புகிறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். யாராலையும் முடியாது. அதனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இறைவன், அந்த பிரபஞ்ச சக்தி, அதுதான் மனித வாழ்க்கையில் எல்லாரையுமே படைத்ததிலிருந்து கடைசி வரைக்கும் வாழ வைக்கிறதோ, இயங்க வைக்கிறதோ, செயல்பட வைக்கிறதோ. அதுக்கு தான் தாரக மந்திரமாக நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி. நீங்கள் நடந்து போகிறீங்க, உங்கள் காலை பற்றியே நீங்கள் என்றைக்கும் கவலைப்பட மாட்டீங்க. சின்ன புண்ணானால் தான் காலை பற்றி யோசிப்பீங்க. அது நம்மளை தாங்கி நடக்கிற கால். என்றைக்காவது காலுக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம சாப்பிட்ற கை, எழுதுகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், நம்மளை இயக்கிறதே கை தான். கை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த கைக்கு என்றைக்காவது ஒரு நாளாவது நன்றி சொல்லியிருக்கிறீங்களா?
உங்களை வாழ வைக்கிற இதயம், ஆத்மா, இதயம், அந்த ஹார்ட் வேலை செய்யலைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறோம். அந்த இதயத்துக்கு தினசரி நன்றி சொல்கிறீங்களா? என்னை வாழ வைக்கிற இதயத்துக்கு நன்றின்னு. எந்த உறுப்புக்காவது உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்பை பற்றி நீங்கள் என்னைக்காவது நினச்சி நன்றி சொன்னது உண்டா? வாழ்க்கையில் யாருமே நன்றியே சொல்கிறதில்ல. காலையில் எந்திரிச்சா தூங்கி எந்திரிச்சதோ கால் இருக்கிற உறுப்புகளில் கால் விரலுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள், உள்ளங்காலுக்கு நன்றி சொல்லுங்கள், கால் பாதத்துக்கு நன்றி சொல்லுங்கள், கெண்டை காலுக்கு நன்றி சொல்லுங்கள், கால் முட்டிகளுக்கு நன்றி சொல்லுங்கள், தொடை பகுதிகளுக்கு நன்றி சொல்லுங்கள், இடுப்பு பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், உங்கள் சிறுநீரகங்களுக்கு நன்றியை சொல்லுங்கள், அடிவயிற்று பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், நல்ல ஜீரண சக்தி ஆக்குகிற குடல் பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், ஈரல் பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், இதயத்துக்கு நன்றியை சொல்லுங்கள், முதுகு பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், 2 தோளுக்கும் நன்றியை சொல்லுங்கள், 2 கைகளுக்கும் நன்றியை சொல்லுங்கள், கை விரல்களுக்கு நன்றியை சொல்லுங்கள், உள்ளங்கைக்கு நன்றியை சொல்லுங்கள், கழுத்து பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், புடனை பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், தலைப்பகுதிக்கு நன்றியை சொல்லுங்கள், நெத்திக்கு நன்றியை சொல்லுங்கள், கண்களுக்கு நன்றியை சொல்லுங்கள், காதுகளுக்கு நன்றியை சொல்லுங்கள், மூக்குக்கு நன்றி சொல்லுங்கள், வாய்க்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் அன்பு முகத்துக்கு நன்றியை சொல்லுங்கள். தலையிலிருந்து பாதம் வரை இருக்கிற எல்லா உறுப்புகளையும் சீராக செயல்படுத்துகிற இரத்த ஓட்டத்துக்கு நன்றியை சொல்லுங்கள். உங்கள் ஒட்டுமொத்த உடம்புக்கு நன்றியை சொல்லி இவ்வளவு சிறப்பான வாழ்க்கை அமைத்து கொடுத்த என் ஆத்மா இருக்கிற இறைவனுக்கு நன்றியை சொல்லி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. உங்கள் உறுப்புகளுக்கு நன்றி யாரெல்லாம் தினசரி சொல்கிறாங்களோ அவங்க உடம்புல எந்த நோயுமே வராது. ஏன்னா நன்றிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. யாராவது ஒரு மனிதனை பேசும்போது நன்றிக்கு சார்னு சொல்லிடுங்க, அவனை 3 தடவை நன்றி சொல்லுவாங்க. நன்றி சார் எத்தனை தடவை சொல்லுவார். அதனால் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ இருக்குது. எவ்வளவு தடவை நன்றிங்கிற வார்த்தையை மற்றவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மனிதன் தனக்குத்தானே முதல்ல பயன்படுத்தி பழகணும். உடம்புக்கு பயன்படுத்தணும், இந்த உயிருக்கு பயன்படுத்தணும், ஆத்மாவுக்கு பயன்படுத்தணும். தூங்கும்போது படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோம் நிச்சயம் யாருக்கும் கிடையாது. ஆனால் நம்ம எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி சொல்கிற பழக்கத்துக்கு வந்துட்டோம்னா அது நினைக்கும் நம்மளுக்கு டெய்லி நன்றி சொல்கிறாங்க, அதனால் அவருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் செயல்படணும்னு உறுப்புகள் நினச்சிருச்சுன்னா எந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம், எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம். உங்கள் உடம்பை எந்த சக்தியாலும் நோயை கொண்டு கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா அது எல்லா விஷயத்தையும் நம்முடைய ஆத்மா தடுத்துரும். இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் உடம்பு. இந்த உடம்பை முழுமையாக பாதுகாத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் செயல்பட முடியும். உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்காமல் எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது. உங்கள் நோய்க்கு நீங்கள் தான் மருந்து சாப்பிடணும், உங்கள் தம்பி சாப்பிட முடியாது. உங்கள் தம்பியோட நோய்க்கு நீங்கள் மருந்து சாப்பிட முடியாது. பிறப்பு என்கிற உற்பத்தி செய்து கொடுக்கிற தாய் தந்தையர் அதன் பிறகு அந்த உயிரை சொந்தம் கொண்டாட முடியாது. எந்த வீட்லையாவது யாராவது என்னுடைய மகன்னு சொல்லி நான் தான் பெத்தன்ட்டு அந்த உயிரை எடுத்துட முடியுமா? யார் எடுக்க முடியும்? என்னுடைய சொந்த தம்பி தான், நான் என்ன வேணால் செய்வேன்னு அவர் எதாவது செய்ய முடியுமா? அதனால் பிறப்பு என்கிற நம்மை பெற்றெடுத்து கொடுக்கிற தெய்வங்கள் நம்ம கண்ணு முன்னாடி அப்பா அம்மா. பெற்றவங்களை மதிக்கலைன்னா மற்றவங்க யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவிக்கு போனாலும் பெற்றவர்களை மதிக்காதவனுக்கு எந்த இடத்துலையும் சபையில் மரியாதையே இருக்காது. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த ஆத்மாவை கொடுத்த இறைவன் நமக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த சக்தி தான் நம்ம உயிர். அந்த உயிர் தான் ஆத்மா. ஆத்மா தான் இறைவன். அதனால தான் இறைவனுக்கு தான் நம்ம அடிபணிந்து படக்கணும். இறைவன் தான் நம்ம காப்பாற்றுறாரு. இறைவன் தான் நம்மளே உயிரோடு இல்லைன்னதுக்கப்புறம் நம்ம மற்றது என்ன சார் செய்ய போகிறோம்? என்ன கொண்டு வர போகிறோம்? என்ன கொண்டு போக போகிறோம்? ஒன்றும் கொண்டு வர்றதில்ல, கொண்டு போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் நல்ல இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு மனிதன் இருக்கணும்னா தன்னை உடலை முதல்ல பேணி காக்கணும். உடம்புக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாமே. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். அதனால் உடம்பை முதல்ல பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் தான் நம்முடைய ஆத்மா என்கிற இறைவனை தினசரி நீங்கள் ஆன்மீகமாக காலையில் ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லி காலார நடந்து அமைதியாக நீங்கள் உங்களையவே நீங்கள் நேசித்து உங்களையவே நம்பணும், உங்களையவே நேசிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து அவன் அழகாக இருக்கான், நம்ம அந்த மாதிரி இல்லையேன்னு ஏக்கமே கொள்ளக்கூடாது. காரணம் நமக்கு மேலே யாருமே இல்லை, நம்ம தான் ராஜாங்கிற மாதிரி நம்மளை முதல்ல நம்ம ரசிக்கணும், நேசிக்கணும், ஏற்றுக்கணும். நம்ம உடம்புக்கே நம்ம அன்பு செலுத்தணும்.
அதுக்கப்புறம் எல்லாரும் மேலே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த அன்பு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் வளர்ச்சி முன்னேற்றத்தை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இதுதான் இறைவன், இதுதான் கடவுள், இதுதான் தெய்வம். வேற எங்கேயுமே இல்லை. எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிறது தான் தெய்வம். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.